தமிழகமே மூச்சடக்கி காத்துட்ருக்கிற அந்த டே வந்தாச்சு. நாளைக்கு காலையில் 8 மணி சீல் வைக்கப்பட்ட அந்த பெட்டிகள் திறக்கப்படும் போது வெளியில் வரப்போகிறது வெறும் ஓட்டுகள் மட்டும் இல்லை, தமிழக அரசியலோட அடுத்த 10 வருஷத்துக்கான தலையெழுத்தும் கூட. பல தலைவர்களோட அரசியல் வாழ்வும் சேர்ந்து தான் அந்த ஓட்டுகளோட வெளில வரப்போகுது. ஆனால் இப்போ விஷயம் அது கிடையாதுங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அறிவாலயத்தில் இனிப்பு எடுப்பாங்களா இல்லை கூட்டணி கட்சிகள் கையை பிரிப்பாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது வரைக்கும் தோழமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடதுசாரிகள் இப்போ திமுகவை பார்த்து கொள்கை முக்கியம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தங்களுக்குள்ளேயே சலசலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் மேலே டெல்லியிலிருந்து வர சிக்னல் திமுகவுக்கு ரத்த அழுத்தத்தை மேலும் மேலும் ஏற்றுது. ஏன்னா காங்கிரஸ் கை இப்போ தமிழக வெற்றி கழகம் பக்கம் லேசாக சாயிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அங்கே எதிர்க்கட்சி வரிசையில் பார்த்தா அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே நீயா நானான்னு ஒரு நீர்பூத்த நெருப்புக்கு மேலே தான் நின்றுகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் விஜய் அவர்களுடைய என்ட்ரி இது ஒரு சைலண்டான புரட்சியா இல்லை பெரிய கட்சிகளோட ஓட்டு வங்கியை காலி பண்ண போகிற சுனாமியா? நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை முடியும் போது பல கூட்டணிகள் கவுந்து போக போகுது, பல புது கூட்டணிகள் உதிக்க போகுது. தமிழக அரசியலில் இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு மெகா பொலிட்டிக்கல் எர்த்குவேக், அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பூகம்பம் யாரையெல்லாம் காலி பண்ணும், யார் அரியணையில் உட்கார வைக்கும், நாளைக்கு நடக்க போகிற அந்த சதுரங்க ஆட்டத்தினுடைய முழு ஸ்கெட்சை இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிற ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நாம் ஆளுங்கட்சியான திமுக தரப்பை எடுத்துக்கலாம். கடந்த சில வருஷங்களாகவே தொடர் வெற்றிகளை குவிச்சு வந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இப்போ ஒரு இக்கட்டான கட்டத்தில் நிற்குது. அரசியல் விமர்சகர்கள் இதை சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உறவுல ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான நிலை. இடதுசாரிகளினுடைய குமுறல், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் சமீபத்தில் போட்ட குண்டு அறிவாலயத்தையே ஆட்டி பார்த்துருக்கு. வெற்றி உறுதி தான், ஆனால் திமுகவோட கொள்கை முடிவுகளை பொறுத்து தான் எங்கள் ஆதரவு அமையும் அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் சொல்லிட்டாரு. அவருடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? அங்கீகாரம். 6 தொகுதிகள் கேட்ட இடதுசாரிகளுக்கு திமுக செவி சாய்க்கவே இல்லை. பாஜகவை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பொறுத்து போகிறோம்னு அவர் சொன்னதுலேயே தெரியுது. தேர்தல் முடிஞ்சதும் பை பை சொல்ல அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு. கூடவே இளைஞர்களோட வேலை வாய்ப்பு, பணி நிரந்தரம், இந்த விஷயங்களில் திமுக அரசு தோத்துட்டு தான் இடதுசாரிகளை விமர்சிக்கிறது அவங்க கூட்டணியை விட்டு வெளியேற போகிறதுக்கான முதல் அறிகுறியாக பார்க்கப்படுது. அடுத்ததாக விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோ தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பினுச்சு. ஒரு சில தொகுதிகளில் கட்சி தொண்டர்கள் சரியாக வேலை செய்யலைன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இது திமுக விசிக தொண்டர்களுக்கு இடையில் தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய விரிசலை அப்படியே படம் போட்டு காட்டுது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ரொம்பவே குறைவு. இதனால் பொது தொகுதிகளில் போட்டியிட நினைச்ச பல முக்கியமான நிர்வாகிகள் ஏமாந்து போயிருக்காங்க. ஏமாற்றம் ஒரு தொடர்கதையாக இருக்குன்னு திரும்ப சொன்னதில் இருக்கிற வழி திமுகவோட அந்த பெரியண்ணன் மனப்பான்மை மேலே இருக்கக்கூடிய கோபம் தான். நாளைக்கு முடிவுகள் வரும்போது திமுக தனித்து மெஜாரிட்டி வாங்கிட்டா விசிகாவை அவங்க கண்டுப்பாங்களா, இல்லை விசிக ஆட்சியில் பங்கு கேட்டு பிடிவாதம் பிடிக்குமா? இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. அடுத்ததாக காங்கிரஸ் உடனான திமுக கூட்டணி. இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட மேலிட பார்வையாளர்கள் கிறிஸ் ஜோர்டன்கர் போன்றவங்க திடீர்னு தமிழக வெற்றி கழக தலைவரான விஜயை பாராட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவோட நிழல்லையே இருந்தால் நம்ம கட்சி இங்கே வளரவே முடியாது, அதனால ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கக்கூடிய விஜயை நோக்கி நாம ஏன் போகக்கூடாதுன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இதே மாதிரி தான் தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகளும் விஜய் ஒரு பக்கம் மறைமுகமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மே 4, அதாவது நாளைக்கு அப்புறமா ஒரு புதிய அரசியல் அச்சு உருவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ தமிழக அரசியலோட இன்னொரு பக்கம் வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி. மேலோட்டமா பார்த்தா நாங்க ஒன்னா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வேற லெவல் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடியின் இரட்டை சவாரி, அதாவது இபிஎஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஜெயலலிதா காலத்துல அதிமுகவுக்கு இருந்த அந்த சுயமரியாதை பிம்பத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. குறிப்பா சிறுபான்மையின வாக்குகளை ஈர்க்கணும்னா பாஜகவை தள்ளி வைக்கணும்னு ஒரு பக்கம் அவருடைய மனசாட்சி சொல்லுது. ஆனா டெல்லி மேலிடத்தோட அழுத்தம், தேர்தல் கணக்குகள், இதனால வேண்டா வெறுப்பா ஒரு கூட்டணி அவர் அமைச்சிருக்காரு. அண்ணாமலை ஃபேக்டர் மற்றும் தொகுதி பங்கீடு. இந்த தேர்தலில் அதிமுக 167 இடங்கள்ல போட்டி போடுது, பாஜகவுக்கு 27 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சீட் ஒதுக்குறதுல கூட பெரிய மனக்கசப்பு இருந்ததை நம்மளால வெளிப்படையாவே பார்க்க முடிஞ்சது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ அதிமுகவோட முன்னாள் தலைவர்களை பத்தி பேசினது தொண்டர்கள் மத்தியில் இன்னும் மாறாத காயமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு மே 4 முடிவுகள் ஒருவேளை அதிமுகவுக்கு பின்னடைவா அமைஞ்சா எடப்பாடி தரப்புல முதல்ல கை காட்ட போறது பாஜகவை தான். உங்களால தான் எங்க பாரம்பரிய வாக்குகள் போச்சுன்னு கூட்டணியை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணத்துக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாஜகவும் சும்மா இல்லை. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, ஒருவேளை அதிமுக தோல்வி அடைஞ்சா அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் கூட ரகசியமா கை கோர்க்கலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழகத்துல நாங்க தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு நிரூபிக்க பாஜக துடிச்சுக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கன்வீனியன்ட் மேரேஜ் தான். நாளைக்கு
நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இந்த கல்யாண விவகாரத்தில் முடியுமா இல்லை தொடருமா அப்படிங்கிறதுல தான் தமிழக அரசியலோட அடுத்த அதிரடியே ஒளிஞ்சிருக்கு. ஆக மொத்தம் நாளைக்கு மே 4ஆம் தேதி வெளியாக போகிற முடிவுகள் வெறும் எண்களோட விளையாட்டு கிடையாது, அது தமிழக அரசியலோட ஒரு மெகா ரீசெட். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திமுகவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் திமுக தனித்து மெஜாரிட்டி வாங்கிட்டா எங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லைன்னு இப்போ சத்தம் போடுற இடதுசாரிகளையும் விசிகாவையும் ஓரங்கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒருவேளை அதிகார பகிர்வு கொடுக்க திமுக மறுத்தா இந்த தேர்தலோட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளும் சிறுத்தைகளும் யாரை நோக்கி போவாங்க? அங்கதான் விஜயோட டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு விசையா காத்துக்கிட்டு இருக்கு. இரண்டாவது, அதிமுகவின் பிளான் பி இன்னொரு பக்கம். அதிமுக ஒருவேளை தன்னுடைய பலத்தை நிரூபிச்சா திராவிட அரசியல்ல நாங்க தான் கிங்னு பாஜகவை கயிற்று விட ரெடி ஆயிடுவாங்க. ஆனா முடிவுகள் சுமாராக இருந்தா அதிமுகவுக்குள்ளேயே தலைமை மாற்றம் பத்தின விவாதங்கள் ஆரம்பிக்கும். அந்த பிளவை பயன்படுத்தி பாஜக என்ன செய்யும்? அதிமுகவா விஜயா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல டெல்லியில ஒரு புது ரூட்டை போடுவாங்க. அடுத்ததாக விஜயினுடைய கிங் மேக்கர் அவதாரம். எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு வரப்போகிற வாக்கு சதவீதத்தில் விஜய் ஒரு 10% முதல் 15% வரை பிடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ராத்திரியே தமிழக அரசியலோட அஸ்திவாரமே மாறிடும். இது வரைக்கும் திமுக அதிமுகன்னு சுற்றிட்டு இருந்த கட்சிகள் எல்லாம் ஒரு புது அச்சை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. காங்கிரஸ், விசிகா, ஏன் பாமக கூட ஒரு புது கூட்டணியை யோசிக்க வைக்கும். மொத்தத்தில் நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் வரும்போது ஜெயிச்சது யாருங்கிற செய்தியை விட கூட்டணியில் நீடிக்க போகிறது யார் அப்படிங்கிற செய்தி தான் பிரேக்கிங் நியூஸாக இருக்க போகுது. தமிழக அரசியலில் இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய துருவ முனைப்பு நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்க போகிற அந்த கவுண்டிங் வெறும் அரசாங்கத்தை மட்டும் முடிவு பண்ணாது, அடுத்த 10 வருஷத்துக்கான பவர் சென்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்றதையும் காட்டிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி இந்த தேர்தலோட உடையுமா, இல்லை அதிமுக பாஜக பிரிஞ்சு தனித்தனி பாதைக்கு போவாங்களா? இதையெல்லாம் விட முக்கியமாக தளபதி விஜய் யாருடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்க போகிறாரு? உங்களுடைய கணிப்புகள் என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இது போன்ற அரசியல் சம்பந்தப்பட்ட தேர்தல் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.